விஜயநகர பேரரசியல் ஒரு அமைதியான இரவு. அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தெனாலிராமனின் வீட்டை சுற்றி மட்டும் சில இருட்டு உருவங்கள் நடமாடின. ஆம், அன்று தெனாலிராமனின் வீட்டை திருடர்கள் சூழ்ந்தார்கள். ஏய், சத்தம் போடாதே. அந்த தெனாலிராமன் ராஜா கிட்ட இருந்து நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கான். கண்டிப்பா நிறைய தங்கம் வைரம் உள்ள இருக்கும். அடடா, அழைக்காத விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் போலிருக்கிறதே. என் வீட்டை கொள்ளையடிக்க திட்டம் போடுகிறார்கள். இவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட வேண்டும். அடியே, இங்கே வா. ஊருக்குள்ள இப்பெல்லாம் திருட்டு பயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால நம்ம வீட்ல இருக்கிற நகை, பணம், பொக்கிஷம் எல்லாத்தையும் ஒரு பாரிய இரும்பு பெட்டியில் வை. சரிங்க, எல்லாத்தையும் பெட்டியில வச்சுட்டேன். இதை எங்க மறைச்சு வைக்கிறது? வீட்டுக்குள்ள இருந்தா திருடர்கள் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால அந்த பெட்டியை தூக்கி தோட்டத்துல இருக்கிற கிணற்றுக்குள் போட்டுவிடு. இன்னைக்கு ராத்திரி அத்தனையும் தூக்கிட்டு போய் நாம ராஜ வாழ்க்கை வாழ போறோம். மொத்த சொத்தும் உள்ளேதான் இருக்கு. வா, உடனே இறங்கி எடுப்போம். ஐயோ, ராத்திரி முழுக்க தேடியும் ஒன்னும் கிடைக்கலையே. வெறும் கல்லுதான் இருக்கு. அடப்பாவிகளா, நாம ஏமாந்துட்டோண்டா. திருடர்களே, ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டு என் தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சியதற்கு மிக்க நன்றி. பார்த்தீர்களா? ஆபத்து வரும்போது பதறாமல் இருந்தால் நம் புத்திசாலித்தனமே நமக்கு உண்மையான பொக்கிஷம்.